எதுக்கு ஜோசப் விஜயன் பேர் வச்சிருக்காரு? பெரியாரோட கொள்கை எடுத்தாருன்னா எதுக்கு ஜோசப் விஜயன் பேர் வைக்கணும்? அப்ப அவர் கிறிஸ்டினாவே இருந்திருக்க கூடாது. இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே போட்டு விஜய் வந்த உடனே நீ கார் உன் வீட்டு முன்னாடி நிற்கும், உன் வீடு மாடி வீடா இருக்கும், நீ மாடி வீட்டுல இருந்தா இறங்கி வருவ, வெளியில வந்து பார்த்தோன்னா பூரா அவ்வளவு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு இல்ல கோட்டு சூட்டோட தான் நிற்பாங்க. வெளியில பள்ளியிடம் போனேன்னா பள்ளியிடம் அவ்வளவு டேலண்டா இருக்கும், திறமையா இருக்கும், நீ வான்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க வாய்ப்புங்கிறது வந்து அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஓட்டிடுவான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அரசியல் அதிகாரங்க. ஒரு வாட்டி கொடுத்தா 4-5 வருஷத்துக்கு நாங்க சோழி முடிஞ்சோம். எல்லா ஸ்கூலும் சம்பந்தம் தனியார் பள்ளியே கிடையாது. எல்லா அரசியல்வாதி பிள்ளைகளும் தமிழ் மீடியத்தை தான் படிக்க வைக்கணும். விஜய் பள்ளியை எங்க படிக்க வச்சாரு? தமிழ் மீடியத்திலே படிக்க வச்சாரு. அவர் பணம் இருக்க போய் அவர் பெரிய கான்வென்ட்ல படிக்க வச்சு இது பண்ணி வச்சுட்டாரு. நாங்க அப்படி பண்ண முடியுமா? நீங்க சொன்ன விஜய் வந்தாலும் அந்த அமைச்சர் லஞ்சம் வாங்கதான் செய்வான். எல்லா அரசாங்கமும் ஏழையும் பணக்காரனும் சமம்னு தான் சொல்லுது. ஆனா நடைமுறைப்படுத்துதா? அரசியல் எதுக்கு வந்தாரு? 2 லட்சம் கோடி இது வரைக்கும் சம்பாத்தியத்தை காப்பாற்றணும். சிறந்த கெட்டவன் யாரு? மிகப்பெரிய நல்லவன் யாரு? மிகப்பெரிய இப்படிதான் நாங்க பார்த்து ஓட்டு போடுறோம். இவனை விட இவன் ஒரு படி மேல, சரி ரைட்டு இவனு போடுவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரசிகர்கள் பேசிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு ஆன்னு கத்துதான். அன்னைக்கு ரசிகனை வச்சுதான் இன்னைக்கு விஜய் இருக்கார வழியா, மற்றபடி கொள்கை ரீதியாவோ எந்த ரீதியாவோ எது படியும் அவர் வரல. ஆனா வர்ற தலைமை வந்து கரெக்டா இருக்கணும். சும்மா இவரு கையில தூக்கி கொடுத்துட்டு நாளைக்கு எங்க பேரக்கூடாது, அங்க பேரக்கூடாது, எங்க நாடு எங்க போகக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும். ஆனாலும் நான் அவனை சகஜமாக நண்பா வான்னு பேச முடியுது, அவன் என்ன நண்பான்னு கூப்பிட முடியுது. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இந்த மாற்றங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கட்சிகள் தானே வச்சுது. வேற எந்த கட்சிகள் வச்சு? இன்னைக்கு விஜய் வந்து பேசுறாரு, இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததே திராவிட கட்சிகள் தானே. தோல்ல துண்டு போட அண்ணாதாரம் தானே துண்டு போட வச்சாரு. துண்டு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண துண்டு. அந்த விஷயம் எவ்வளவு பெரிய இதாச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மாற்றமே இல்லைங்க. எப்படி எந்த விஷயத்துல சொல்றீங்க மாற்றமே இல்லைன்னு? சாதாரணமா இருக்கேன். என்னைய கொண்டு போய் நீங்க அரசியல் வச்சாலும் என் புத்தி அப்படித்தான் போகும். அதுக்குதான் நான் அரசியல் வேண்டாம்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்க ஊர் பசங்க அஜித் விஜய்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்பதான் அவரை பத்தி எனக்கு தெரியும். விஜய் அதுக்காண்டி அரசியல் வந்துட்டாருன்னா அதுக்காண்டி ஓட்டு போட போறது. ஒரு தலைவனோட கொள்கை என்ன, கருத்து என்ன? விஜய் வாராரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்டர் விஜய் மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அரசியல்வாதி விஜயா எனக்கு தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் அவர் அங்க அப்படி பண்ணிருக்காரு, இங்க அப்படி பண்ணிருக்காருங்க. ஆனா என்னோட ஏரியால அவரை பத்தி ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி எங்க ஊர் பசங்க அஜித் விஜய்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்பதான் அவரை பத்தி எனக்கு தெரியும். விஜயோட நானும் விஜய் ரசிகன் தான். விஜயோட ஆட்டிடியூடு, விஜய் நடிப்பு நான் மற்றவங்க கிட்டே சொல்லி கம்பேர் பண்ணுவேன். விஜய் இப்படி நடிப்பாரு, அஜித் இப்படி நடிப்பாருன்னு சொல்லி நானே கம்பேர் பண்றாரு. ஆனா நான் யாருக்கும் விஜய் அதுக்காண்டி அரசியல் வந்துட்டாருன்னா அதுக்காண்டி ஓட்டு போட போறது இல்லை. ஏன்னா அவரோட கொள்கை என்ன, அவரோட கருத்துக்கள் என்ன, மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்காரு அப்படின்னு இன்னும் வரைக்கும் ஒண்ணுமே அவர் அதை பத்தி ஏதாவது சொல்றாரா? சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. பெரியார் கொள்கை, அம்பேத்கர் பெரியாரோட கொள்கை என்ன சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொள்கை என்ன? பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் மட்டும்தான் தெரியும். வேற என்ன தெரியும் பெரியாரை பத்தி? நான் ஒரு பெரியார் பக்தன். நான் சொல்லட்டா பெரியார் யாருன்னு? பெரியார் யாரு? பெரியாரு கடவுள் மறுப்புக்கு மட்டும்தான் போராடினாரா? மூட நம்பிக்கை கடவுளை எதுக்கு மறுத்தாருன்னா அவர் வந்து மூட நம்பிக்கையில வந்து மக்கள் விழுறாங்க. உடம்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், உடனே கோயிலுக்கு போக கூடாது, இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அவன் நம்பிக்கைன்னு சொன்னாரு. கேட்கல, அதனால போராடினாரு. உடனே பெரியாரோட கொள்கை எடுத்துட்டேன். எதுக்கு ஜோசப் விஜயன் பேர் வச்சிருக்காரு? பெரியாரோட கொள்கை எடுத்தாருன்னா எதுக்கு ஜோசப் விஜயன் பேர் வைக்கணும்? அப்ப அவர் கிறிஸ்டினாவே இருந்திருக்க கூடாது. பெரியாரோட கொள்கை என்ன? பெரியார் எந்த சர்ச்சைக்கு போனாரு, எந்த மசூதிக்கு போனாரு? கடவுள் இல்லைன்னு சொல்லது போனாரு, இருக்குன்னு சொன்னதுக்காக போனாரு. விஜய் வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல, அதாவது ஒரு தலைவன் சமம்னு சொல்றாரு. ஏழை பணக்காரன் சமம் தான் நாங்களும் தான் சொல்லுதோம். எந்த அரசாங்கம் ஏழை பணக்காரன் சமம்? எல்லா அரசாங்கமும் ஏழையும் பணக்காரனும் சமம்னு தான் சொல்லுது. ஆனா நடைமுறைப்படுத்துதா? நடைமுறையே படுத்து சொல்றாரு விஜய். எந்த நம்பிக்கையில நான் கேட்கோம், எந்த நம்பிக்கையிலன்னு கேட்கோம். இது வரைக்கும் அரசியல் சம்பந்தமா விஜய் எந்த இடத்துக்கு வந்திருக்காரு, எந்த மக்களுக்காண்டி போய் உதவி பண்ணிருக்காரு? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்காரா விஜய்? ஆக்டிங் தவிர இன்னைக்கு நான் 2.5 லட்சம் ரூபா 2.5 லட்சம் கோடி சம்பளத்தை நான் விட்டுட்டு இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு எதுக்கு வந்தாரு? 2.5 லட்சம் கோடி இது வரைக்கும் சம்பாத்தியத்தை காப்பாற்றணும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் அரசியல் வந்தது. இன்னைக்கு அரசியல் வந்து மக்களுக்கு அதை செஞ்சு இது வரைக்கும் என்னங்க செஞ்சாரு? இது வரைக்கும் என்ன செஞ்சாரு? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? இந்த ஊர் சரி நான் சொல்றேன்ல, அரசியல்னா ஒரு குறுகிய வட்டத்துல உள்ளது இல்லை. இந்த உலகம் தான் அரசியல், இந்த தமிழ்நாடு தான் அரசியல். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவர் எந்த இடத்துக்கு வந்தாரு? இந்த ஊர் அவருக்கு தெரியுமா? திருச்செந்தூர் தெரியுமா? திருச்செந்தூர் மக்களுக்கு என்ன செஞ்சாரு? தூத்துக்குடி மக்களுக்கு என்ன செஞ்சாரு? ஏதாவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாரா? இல்ல கேட்க. இப்ப சடாரணம் வந்து நின்றுகிட்டு நான் அரசியல்ல வந்துட்டேன், நான் மக்களுக்கு நல்ல செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன்.
திமுக வந்து இத்தனை வருஷமா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரு என்ன செஞ்சாரு? ஒண்ணும் இல்ல. என்ன செய்ய சொல்றீங்க? நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிய மாட்டுக்க. இதுல எப்படி திரும்ப நாங்க சூஸ் பண்றோம்? சிறந்த நல்லவன் யாரு, சிறந்த கெட்டவன் யாரு, மிகப்பெரிய நல்லவன் யாரு, மிகப்பெரிய இப்படிதான் நாங்க பார்த்து ஓட்டு போடுறோம். இவனை விட இவன் ஒரு படி மேல, சரி ரைட்டு இவனு போடுவோம். இவனை படி இவனை அப்படி விஜய்க்கு எங்களுக்கு என்ன செஞ்சாருங்க? ஏதாவது செஞ்சிருந்தாருன்னா இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டீங்க, அதே இது நம்ம இந்த ஜிபி ராதாகிருஷ்ணன் அவரை கேட்டீங்க. அந்த 2 ராதாகிருஷ்ணன் போன வாட்டி எலெக்ஷன்ல இருந்தாங்க, அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு அனிதா ஏன் ஜெயிச்சாருன்னா அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் அனிதா ஜெயிச்சாரு. இல்ல இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல விஜய்க்கு எப்படி இருக்குது? விஜய்க்கு என்ன சொல்றது, பூரா இந்த எப்படி சொல்லுமா, இந்த கஞ்சா அடிச்சுட்டா ஒருத்தன் பேசுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரசிகர்கள் பேசிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கூட தெரியல. இன்னைக்கு ஆன்னு கத்துதான். அன்னைக்கு ரசிகனை வச்சுதான் இன்னைக்கு விஜய் இருக்கார வழியா, மற்றபடி கொள்கை ரீதியாவோ எந்த ரீதியாவோ எது படியும் அவர் வரல. இன்னைக்கு அரசியல் இந்த இவன் பூரா என்ன தெரியுமா போடுறான், அந்த ரசிகர் பூரா விஜய திரையில பார்த்து எப்படி கத்துனாலும் அதே மாதிரி தான் இப்பவும் கத்திட்டு இருக்கான். ஆனா என்ன ஏது அரசியல்னா என்ன, சினிமானா என்னன்னு கூட அவனுக்கு பிரிக்க தெரியல. பிரிக்க தெரியாத உங்களை வச்சு நம்ம என்ன செய்ய? இதுதான் அரசியலோட சூழ்நிலை. இன்னைக்கு அவரை பத்தி கத்துறவன் எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை இல்லாம இருக்கும் தெரியுமா? மொத்தம் அவன் ஓட்டு எடுத்தானான்னு கேட்டா ஓட்டுனா என்னன்னு கேட்காம இருக்கேன். இப்படிப்பட்ட இவனை வச்சு நம்ம என்ன செய்ய? நான் என்ன சொல்றேன், விஜய வரக்கூடாதுன்னு சொல்லல, எங்களுக்கு ஒன்று மாற்றம் தேவைப்படுது. இன்னும் காலங்காலமா அந்த 2 அரசியல் தான் வந்துகிட்டே இருக்கு. 2 அரசியலும் வந்து ஒருத்தன் இவன் நல்லவனானா இவன் நல்லவனானா இவன் மாத்தி நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு வந்துடாதுன்னா எல்லாருமே யோசிக்கும். ஆனா வர்ற தலைமை வந்து கரெக்டா இருக்கணும். சும்மா இவரு கையில தூக்கி கொடுத்துட்டு நாளைக்கு எங்க வேறக்கூடாது, அங்க வேறக்கூடாது, எங்க நாடு எங்க போகக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் அப்படி கட்டி காத்துட்டு நிக்காரோ அந்த கையில பேரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. இவர்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அங்க கொண்டு போயிட்டாருன்னு வச்சாங்களேன், நாங்களாம் துண்டை போட்டு தான் அலையணும், வேற வழியே இல்லை. துண்டை கூட போட்டு தலையில கூட போட முடியுமான்னு தெரியல. பழைய காலம் படி இடுப்புல கட்டிட்டு ஐயா சாமி நிற்போம் தெரியுமா, அந்த காலத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இது வரைக்கும் போராட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. இன்னைக்கும் ஒரு மனுஷன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தனியா வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்காட்டி போராடிட்டு இருக்கான். அந்த மனுஷனை வந்து நாங்க இன்னும் கீழே போட்டு புதைச்சிடக்கூடாது. அவனோட இத்தனை வருஷ கால கொள்கை வந்து விஜய்க்கு ஓட்டை போட்டு நாங்க அழிச்சிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில தான் விஜய் போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருக்கு. இல்ல விஜய் வந்து திருமாவளவனோட கூட்டணி வச்சிருந்தா நல்லா துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்திருப்பாருல்ல. நாங்க என்ன சொல்லிட்டோம், அண்ணன் எதுக்கு என்ன சொன்னாரு, திருமாவளவன் என்ன சொன்னாரு, நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லணும், கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 1-2 சீட்டு தான் நாங்க கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில் நாங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு எங்க சமுதாயமே அரசியல் அதிகாரத்துக்கு போன காரணமே அவர் ஒருத்தர் தான். அந்த பொறுமைக்கு தான் 1 சீட்டு 2 சீட்டு வாங்க. விஜய் தான் நிறைய சீட்டு தரேன் என் கூட வாங்கன்னு சொன்னால, அப்ப கௌரவமா அமைச்சர் போஸ்டிங் பதவி இதுல ஆட்சியில பதவி தரணும், ஏன் போக வேண்டியதானே? அவரு ஆட்சியில் அதிகாரம் பங்குதாரங்காரு. எத்தனை நாளைக்கு ஆதாரம்லாம் இருக்கு சொன்னாங்க. விஜய் இப்ப சொல்றாருல, அது செய்வார்ல. நீங்க வாய்ப்புங்கிறது வந்து அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுங்க ஓட்டிடுவான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அரசியல் அதிகாரங்க. ஒரு வாட்டி கொடுத்தா 4-5 வருஷத்துக்கு நாங்க சோழி முடிஞ்சோம். ஒரு வாட்டி கொடுங்க அசால்ட்டா சொல்றீங்களா? இது என்ன முட்டாயா? எப்ப ஒரு வாய் தாப்பான்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்கு அரசியலுங்க. சும்மா நேத்தான் வந்தாரு, வந்து கடையாரங்காரு, நான் அரசியல் பண்ண போறேன், என்கிட்ட ஆட்சியை கொடுங்க அதிகாரத்தை சின்ன பிள்ளைல மொய கட்ட மாதிரி கட்டிட்டு இருக்காரு. இல்ல இத்தனை வருஷமா ஏடிஎம்கே திமுக ஆண்டுச்சு. ஆமா, என்ன வந்துச்சு, என்ன மாற்றம் வந்துச்சு? அதே மாதிரி ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம்ல. ஒரு 5 வருஷத்துல என்ன போயிருக்கு? மாற்றம் பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம அதை சொல்ல மாட்டோம், நம்ம பேச மாட்டோம். மாற்றங்கள் வந்திருக்குங்க. இன்னைக்கு எப்படியோ இருந்த இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க பேட்டி அடிக்க, நான் என் மனசுல பட்டதை பேசுறேனா இல்லையா? இதுக்கு முன்னாடி பேச முடியுமா சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி பேச முடியுமா? இதுவே ஒரு மாற்றம் தானேங்க. இதை விட என்ன மாற்றம் வேணும்னு கேட்கீங்க? இன்னைக்கு நான் தைரியமா போறேன், நண்பா வாழன்னு பேசுறேன், அவன்கிட்ட சகஜமா என்னால பேச முடியுது. அவன் மனசுக்கு 1000 விஷயங்கள் யோசிக்கான், ஆனாலும் நான் அவனை சகஜமா நண்பா வான்னு பேச முடியுது, அவன் என்ன நண்பான்னு கூப்பிட முடியுது. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இந்த மாற்றங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கட்சிகள் தானங்க வச்சுது. வேற எந்த கட்சிகள் வச்சு? இன்னைக்கு விஜய் வந்து பேசுறாரு, இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததே திராவிட கட்சிகள் தானே. நீங்க அதையும் பேச முடியுங்க? மாற்றமே வரலன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. தோல்ல துண்டு போட அண்ணாதார தானே துண்டு போட வச்சாரு. துண்டு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண துண்டு. அந்த விஷயம் எவ்வளவு பெரிய இதாச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மாற்றமே இல்லைங்க, எப்படி எந்த விஷயத்துல சொல்றீங்க மாற்றமே இல்லைன்னு? மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. மாற்றங்கள் நடந்து பார்த்தா நீங்க மனுஷனா இருக்கான், இல்லைன்னா அன்னைக்கே எவ்வளவு குரங்கு மாதிரி மாறி போயிருப்பான். மாற்றங்கள் நடக்கலன்னு சொல்லாதீங்க, அது தப்பான வார்த்தை. யார் சொன்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் சகஜமா உங்ககிட்ட பேசுறேன்னு அது காரணமே மாற்றம் தான். விஜய் வந்து சாதி சான்றிதழ்லாம் வேண்டான்னு தூரத்துக்கு போடுங்கன்னு சொல்லிடுவாரா?
இடஒதுக்கீடு வேண்டாம், தூர ஒதுக்கி போடுங்கன்னு சொல்லி வேண்டாம். சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. சப்போஸ் சொன்னா பாதிக்கப்படுறது நீங்களும் நானும் தாங்க, வேற யாரும் கிடையாது. ஏங்க சட்டம்னா என்ன? நீங்க அதை என்னதான் இடஒதுக்கீடுனால என்ன? அது ஒரு அசிங்கமான வார்த்தை, கேவலமான வார்த்தைன்னு இருக்க. இந்த இடஒதுக்கீடால தாங்க இப்படி நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு இடஒதுக்கீட தான் என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கான். இது என்ன நீங்க பேசுறீங்க? இடம் சாதி இன்னைக்கும் தலைவர்கள் ஏன் தூக்கி பிடிக்காங்கன்னா, இன்னும் பாமர மக்களாவே இருக்கான். அந்த இடஒதுக்கீடாலையாவது அவங்க முன்னேறி வந்துட மாட்டோமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இடஒதுக்கீடால முன்னேறி வந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க அப்படின்னா பாமர மக்களுக்கு டேலண்ட் இல்ல, படிப்பறிவு இல்ல, முயற்சி செய்ய முன்னேறி வர முடியாதுன்னு சொல்றீங்களா? நீங்க பண வசதி இல்லைன்னு சொல்றேன். அவன் கால்வெண்ட்ல போய் பிள்ளைய படிக்க வச்சு, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு, நல்ல கோச்சிங் கொடுத்து அவனால அவன் பிள்ளைய டேட் பண்ண முடியும். என்னால பண்ணிக்குமா? நான் ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், என்னால அதை பண்ண முடியுமா? அதுக்கு தாங்க இடஒதுக்கீடு. அப்துல் கலாம் எந்த பணம் கொடுத்து படிச்சாரு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. எல்லா பிள்ளையும் அப்துல் கலாம் ஆக முடியுமா? எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் டேலண்ட் இருக்கா? அதுக்காண்டி உங்களுக்கு எனக்கு ஒரே டேலண்டா? இல்ல கேக்க, மைக் பிடிக்கிற கேமரா எடுக்கிறவங்களுக்கும் ஆட்டோ ஓட்டுற எனக்கு ஒரே டேலண்டா? இதுலயே வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க 40,000 சம்பளம் வாங்கி, நான் 10,000 சம்பளம் வாங்குவேன். ஏன் 10,000 சம்பளம் வாங்கி நான் என் பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியுமா? அதுக்கு தானே இடஒதுக்கீடு கொடுத்துக்க அரசு. நீ கஷ்டப்படுறடா, நீ இடஒதுக்கீடுல சேர்த்து அவனை படிக்க வச்சு முன்னேற்றி கொண்டு வா, நாளைக்கு உன் பையனுக்கு அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்காதான் சொல்லிட்டாரு அம்பேத்கர். அதை தானே சொன்னாரு. இந்த சட்டத்தை எப்பனாலும் மாத்தணும்னு தானே சொல்லிட்டாரு. அதை வச்சுதானே இந்த அரசியல்வாதிகள் இப்படி இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சட்டத்தை மாத்தணும்னு அவர் எழுதி வச்சதுனால தானே இன்னைக்கு இந்த சட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கா? நீங்க ஏதாவது கட்சியில உறுப்பினரா சேர்ந்து இல்ல கட்சியில நின்று ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வேண்டாம் சாமி. நான் என் குடும்பத்துல என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கு. என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவனுல ஒரு பெரிய டேலண்ட் ஆக்கி அவனுல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து அவனுல வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அதான் உங்க தலைவர் மாதிரி விஜய் மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்களா, அவங்க கொண்டு வரட்டு, மேல கொண்டு வந்து நல்ல முறைக்கு கொண்டு வரட்டு. ஏன்னா நேத்து இன்னைக்கு நான் கட்சி நிக்கன்னு நிக்காரு பத்தியா, அப்படி இன்னைக்கு நாளைக்கு அவர் பெரிய ஆளா உயர்த்தி கொண்டு வரட்டு. நாங்க எங்க பிள்ளைகளை அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு வேண்டாம் தம்பி, எல்லா ஸ்கூலும் சம்பந்தம் தனியார் பள்ளியே கிடையாது, எல்லா அரசியல்வாதி பிள்ளைகளும் தமிழ் மீடியத்துல தான் படிக்க வைக்கணும். விஜய் பள்ளியை எங்க படிக்க வச்சாரு? தமிழ் மீடியத்துல படிக்க வச்சாரு. அவர் பணம் இருக்க போய் அவர் பெரிய கான்வென்ட்ல படிக்க வச்சு இது பண்ணி வச்சுட்டாரு. நாங்க அப்படி பண்ண முடியுமா? நாங்க எங்க பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல் ஒரு பாதிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே போட்டு இனிமே மறுபடியும் நான் அவர் கையில கொடுக்கணும், அவர் கையில கொடுத்து எங்க நாட்டை கொண்டு போய் உத்தரப்பிரதேசம் அங்க பீகார் மாதிரி எங்க நாட்டை சீரழிச்சு செங்க சமுக்க வைக்காண்டான். இன்னைக்கு அப்பனா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். அரசு ஆஸ்பத்திரி அவ்வளவு அழகா இருக்கு. விஜய் சார் என்ன சொல்லலாம், 2 திராவிட கட்சியுமே ஊழல் பண்ண கட்சி தானே சொல்றாரு. மாத்தி 1000 கோடி ஊழல் பண்ண முதலமைச்சர், ஊழலுக்காக கைது பண்ணப்பட்ட முதலமைச்சர் தானே 2 முதலமைச்சர்களும். ஆமா, அவங்க எப்படி நீங்க நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க? நல்லா போயிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த ரோடு போடுறாங்க, ஒரு சாலை அமைக்காங்க. அந்த சாலை அமைக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு லஞ்சம் ஊழல். சாதாரண ஒரு கான்ட்ராக்ட்காரன் எடுத்த உடனே அந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு இந்த தரமா ஏன் அவன் ரோட போட முடியல? அதுக்கு காரணம் யாரு? நான் என்ன சொல்றேன், அந்தந்த துறையில உள்ள அமைச்சர்கள் ஊழல் லஞ்சம் வாங்க தான் செய்றாங்க. நான் என்ன சொல்றேன், 10 ரூபாய் நீ அடிக்கு வாங்குற இடத்துல 5 ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவு பண்ணு, மக்களுக்கு செலவு பண்ணு. 5 ரூபாய் நெட்டு போ. விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமைச்சர் கூட யாருமே அடிப்படையா ஊழலே இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. அது வேடிக்கை தான். அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? ஒண்ணு இல்லப்பா, விஜய் வந்த உடனே நீ கார் உன் வீட்டு முன்னாடி நிற்கும், உன் வீடு மாடி வீடா இருக்கும், நீ மாடி வீட்டுல இருந்தா இறங்கி வருவ, வெளியில பார்த்தனா பூரா அவ்வளவு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு இல்ல கோட்டு சூட்டோட தான் நிற்பாங்க. வெளியில பள்ளியிடம் போனா பள்ளியிடம் அவ்வளவு டேலண்டா இருக்கும், திறமையா இருக்கும், நீ வான்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடந்துருமா? அப்ப நீங்க லஞ்சம் தமிழ்நாட்டுல விஜய் வந்தாலும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா, நீங்க எவ்வளவுதான் பேசினா அண்ணன் தம்பி பேசினா அவன் மனசுல ஜாதி இருக்கு, ஜாதி வளர்த்தனா பேசுறான் அப்படி சொல்றீங்களா? அதை யார் ஒழிக்கணும்? அவன் தான் ஒழிக்கணும். அதே மாதிரி ஒரு அமைச்சர் இன்னைக்கு நான் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு அவன் தான் யோசிக்கணும் ஒழிய யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க சொன்ன விஜய் வந்தாலும் அந்த அமைச்சர் லஞ்சம் வாங்க தான் செய்வான். நீங்க இன்னைக்கு எந்த ஒரு பாட்டாளி இப்போ என்ன இருக்கேன், நான் இருக்கேன், நான் ஒரு மனுஷன் சாதாரணமா இருக்கேன், என்னைய கொண்டு போய் நீங்க அரசியல் வச்சாலும் என் புத்தி அப்படித்தான் போகும். அதுக்கு தான் நான் அரசியல் வேண்டாம்னு சொன்னேன்னா இல்லையா? நான் என் குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிறேன்னு என் புத்தி அங்க மாறிடும். வேண்டாம்.